ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம சிந்து வந்து ஒரு கேள்வி கேட்க அதை ஒன்று தப்பாக கோத்து விட்டுருச்சு பாரு கொடிகிற குரங்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யார் அந்த சோடா புட்டி போட்டு ஐஸ்வர்யாங்க என் பொண்ணையே நீ திட்டுறியா எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க கிளாஸ் உடச்சிட்டேன் அதனால அண்ணி திட்டுறாங்கன்னு சொல்லிடுச்சு. கட்டு கொடுத்துட்டான்டா கட்டுப்பூச்சி ஐயோ ஓடுறா தெரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது. நம்ம சிந்துக்கு கடைசியில் நிற்க வச்சு அடியடின்னு அடிக்கிறாங்க. தேவையா கோபால இது எவன் எங்கே பேசினா என்ன உனக்கு என்னமா வந்துச்சு கம்முன்னு இருக்க வேண்டியதை நான் அதை விட்டுட்டு அண்ணிங்கிற பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் தேவையா இங்கே ஒரு பக்கம் இந்தம்மா பிடிச்சி இந்த அடி அந்த அடின்னு சொல்லிட்டு அடியடின்னு அடிச்சு சிந்து வெளியே தள்ளி விட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்த பைரவி சும்மா இருப்பாங்களா? கோவத்தில் கொந்தளிச்சு போனவங்க அவளை பழி வாங்கியே ஆகணும் அவளை விடாதியே வெட்டி கொள்ளுங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி விட்டுட்டு அதாவது மாமியார் மேலே போகிற போக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இவங்க சென்னைக்கு கிளம்புறாங்க. ஆறுமுகம் ஹாப்பியாக இருக்காருங்க. அப்பாடா நம்ம பொண்டாடி கூட நம்ம சுற்றுறோம். யார் காட்டில் மழையோ இல்லையோ நம்ம ஆறுமுகம் காட்டில் மழை தாங்க. சிந்து வாழ்க்கையில் புயலாக அடிக்குது. இவங்க வாழ்க்கையில் அப்படியே அடமலையாக கொளுத்துது. என்ன பண்ணுறது? பைரவி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணால் உனக்கு அப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சென்னைக்கு கிளம்புறத நினச்சி இவங்க என்ஜாய் பண்ணுறாங்களாமா. அதனால் ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல நாங்கள் கார்லேயே போய்க்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல சரிப்பான்னு சொல்லிட்டு பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சந்தோஷமாக இருக்காங்க. இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க சிந்துக்கிட்டங்க. சிந்துக்கு நடந்த விஷயம் எதையுமே அவங்க பெரியமாட்ட அதாவது அவங்க பெரியத்துக்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. சிவா ஒரு பக்கம் அங்கே கூப்பிட்டு வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்களாமா. ஸ்னேகா அதாவது நீ வந்து சீட்டிங் பண்ணியிருக்க அதனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் கொத்தடிமையாக கொஞ்ச நாளைக்கு நீ வேலை செஞ்சு தான் ஆகணுன்ட்டாங்க. ஒன்று நீ கண்டுபிடின்னு சொல்லி கேட்க நான் கண்டுபிடிச்சானா நீ அப்போ செத்த அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி விட்டுட்டு வந்துட்டாங்க. நீ ஸ்னேகா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிக்கலப்பான உங்கள் பெரியமா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. விடுங்க